அரசியல் பேசக்கூடாது. எங்கள் மோதியை இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அந்த இமயமலைக்கும் உடனே வழி வகுத்து கொடுத்துருவார். அவர் எங்கால அவர் இருந்தார்னா இப்போ டிபேட்டுக்கு போய் சைனா வழியாக போகணும். அவர் இருந்தார்னா எங்களுக்கு இந்தியாவிலேருந்து நேராக போகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்குறாரு. சிறப்பாக 7வது மலையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு மருதமலை முருகன் அவர்கள் அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதுனால் வெகு சீரும் சிறப்பமாக இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கிருத்திகை நன்னாளில் திரு முருகப்பெருமான் அவர்களுக்கு 7ஆம் படை வீடான அருள்பெரும் சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு மிக சிறப்பான பூஜைகளும் மற்றும் இதர வைபவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பக்கத்தில் அருகாமையில் பாம்பாட்டி சித்தரின் நினைவு இடமும் இருக்கிறது. ஆகவே அங்கே பாம்பாட்டி சித்தர்களை வழிபட பல தொண்டர்மார்களும் சித்தர்மார்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சில குறைபாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். அதை உங்களுக்கு நேரடியாக படம் பிடித்து காட்சியை காண்பிக்கிறோம், பாருங்கள். நினச்சது நடக்கும். பெண்களுக்கு அவங்க நினச்ச வீட்டில் எவ்வளோ தொல்லைங்க இருக்கும், மனக்கவலை இருக்கும். அங்கங்கே போய் பரிகாரம் பண்ணுறன்ட்டு பணத்தை செலவு அடிக்கிறதோட இந்த மலை ஏறி வந்தாவே போதும், அவங்க நினச்ச காரம் சித்தி ஆகும். ஒரு கோவில்லையும் ஒரு சித்தர் இருப்பாங்க. அதுதான் ஹெட் ஆஃபீஸ். அந்த சித்தர் பீடத்தில் போய் கால் வச்சாவே அவங்களுடைய துறையெல்லாம் தீர்ந்துடும். குறையெல்லாம் தீர்ந்துடும். அதே மாதிரி எல்லாரும் நினைக்கலாம், ஒரு ரூபாய் காயினை ஒரு 100 கட்டி சேர்த்து கொடுத்தா மூட்டை சுமக்கிற மாதிரி இறைவன்கிட்ட வருவாங்க. அதே ஒரு சித்தர் பீட்டத்துக்கு போனால் காசோலே எழுதி கொடுத்துடுவார் ஒரு செக்கா. அது எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க குறையெல்லாம் தீர்ந்துடும். சித்தர் பீடத்தில் கால் வைக்கிறவங்களுக்கு எல்லாருடைய குறையை தீர்ந்தே தீரும். இது சத்தியம். அண்ணாமலையரோட அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். சிவா, நீங்கள் கனவுல அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா பாம்பாட்டி சித்தரை? ஐயா, நிறைய சித்தர்களை பார்த்துருக்கோம். நான் பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, உத்தரகாசி, குப்தகாசி, நேபாள், முக்திநாத், அமர்நாத், வைஷ்ணோதேவி, 12 ஜோதிலிங்கம், சக்தி பீடங்கள், ஹரித்வார், ரிஷிகேஷ், போகாத இடம் இல்லை. இமயமலை ஒன்று போனோம், கைலாசம். இங்கே பொதிகை மலை ஒன்று போனோம். மீதி எல்லா மலையும் போயாச்சு. அதுக்கு அந்த சித்தர்களுடைய அருள் வேணும். நடக்கும். எங்கள் மோதியை இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அந்த இமயமலைக்கும் உடனே வழி வகுத்து கொடுத்துருவார். ஏன்னா இது தமிழகத்தில் அரசியல் பேசினா பிரச்சனையாகும். இல்லை, அவர் ஆன்மீக எங்க ஆள் அவர் எங்க ஆள் அவர் இருந்தார்னா இப்போ டிபேட்டுக்கு போய் சைனா வழியாக போகணும். அவர் இருந்தார்னா எங்களுக்கு இந்தியாவிலேருந்து நேராக போகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ அமர்நாத் யாத்திரை போய் பாருங்கள், அவர் என்னென்ன சாதனை பண்ணிக்கிறாரு தெரியும். புல் பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத் எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. 10 தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைக்க தான் தெரியும். ஒரு கோவிலாண்ட ஒரு பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்களா, ஒரு குளிக்கிறதுக்கு வச்சுருக்காங்களா? பட்டீஸ்வரத்தில் அவ்வளோ பெரிய கோயிலில் நேற்று 50 ரூபா கொடுத்து குளித்தேன். ஆண்டிகளுக்கு தானே கோவில். அதுக்கு ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு குளமாவது கட்டி வைக்கணும், இல்லை ஒரு பாத்ரூமாவது கட்டி வைக்கணும். என் மன துயரத்தை சொல்கிறாயா? இதனால் என்ன என்னைக்கும் 6 சாவு 100 சாவு. என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தரும் சாமிக்கு மாலை போடுறது பெருசு இல்லை, வேல் குத்துறது பெருசு இல்லை, தங்க தேர் இருக்கிறது பெருசு இல்லை. வரவங்களோட பசியை தீரணும். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் என்ன சொன்னார்? அன்றைக்கே பாரதியாரும் சொன்னார், தனி ஒருவருக்கு உணவில் என்ன ஜகத்தையே அழிச்சிடணுன்ட்டு. அந்த மாதிரி தமிழகம் சொர்க்க பூமி, ஆன்மீக பூமி. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகம் வளர்க்குறதா பெருமையாக இருக்குது. இப்போது வளரல, கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறாங்க. யாருன்னா ஒரு காவி போட்டவனை பார்த்தா சிரிக்கிறது, அவனுக்கு தங்கறதுக்கு இடம் விடுறதில்ல. மடம் கட்டி வைப்பாங்க. அது உள்ளே போனால் 100 ரூபா கொடுத்தா தான் தங்க விடுவாங்க. பிச்சைக்காரனுக்கு எங்கே இருக்கும் காசு? அதே மாதிரி கோவிலில் அன்னதானம் நடக்கும். சொல்கிறேன் நான் எல்லாத்தையும். இது இந்தியா ஃபுல்லாக போன இந்த விஷயம், அதுக்கோசம் சொல்லின்னு இருக்கேன். அப்புறமா அன்னதானம்னு வாங்க, கியூவில் நிற்க சொல்லுவாங்க எல்லோரும் மாதிரி. இப்போது ஒரு ஆண்டிக்கு தானே அன்னதானம். அவங்க வீடு வாசல் இருக்குவா, எங்கே வேணாலும் போய் சாப்பிட்லாம்ல. ஒரு ஆண்டியை கியூவில் நிற்க சொல்லுவாங்க.
ஃபஸ்ட்டு வரும் அடியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லணும். இது என்னோட கோரிக்கை. இது உண்மையா? எவ்வளோ பேர் கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். அங்கங்கே ஒரு கோவில் இடத்துல ஒரு பாத்ரூம் கட்டி வைக்கணும், ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு வசதி பண்ணி வைக்கணும் வரவங்களுக்கு எல்லாருக்கும். அது இல்லாத எல்லாம் பணத்தை சேர்த்து மூட்டை மூட்டையாக கட்டி 10 தலைமுறைக்கு ஆகிற மாதிரி சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லை. புண்ணியத்தை சேர்க்கணும்.